வாய்ஸ். கோவை கௌமாரா மடையாளத்தில் குருவணக்க நாள் விழா. கோவை கௌமாரா மடையாளத்தில் குருவணக்க நாள் விழா கோவை கலைவாணி கல்லூரி இணைத்தாளர் டாக்டர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கௌமார மடையாள சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்கி பேசுகையில், நாம் அனைவரும் விநாயகரை போற்றி வணங்குகிறோம். ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் தங்களது குருமார்களை வணங்கி பாடுவார்கள். முன்னதாக 15,000 பாடல்கள் 3ஆம் குருமா சன்னிதானம் பாடியுள்ளார். இன்று குருவணக்க நாள் விழா செய்யப்படும் இந்த இடத்தில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு கஜ பூஜை யானையில் வைத்து நடத்தப்பட்டது. மேலும் கொங்கு மண்டலத்தில் நம் முன்னோர்கள் குருவை வணங்கி போற்றியதாலும் பல்வேறு ஆன்மீக பணிகளும் அறப்பணிகளும் செய்ததாலும் நாட்டில் செழிப்பான வளம் பெற்ற பகுதியாக இருக்கிறது. ஆன்மீக பணியும் அறப்பணியும் குரு வணக்கமும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசு மட சுவாமிகள், தென்சேரி மாலை ஆதீனம் முன்னாள் வருமான வரித்துறை ஆணையர் ராமலிங்கம் சிறப்பு விருந்தினராகவும், கோவை முன்னாள் மேயர் சேமா வேலுச்சாமி, தொழிலதிபர் நேருநகர் நந்து, விழா ஏற்பாட்டாளர்கள் செல்வராஜ், சதாசிவம், ராமானந்தன், செல்லப்பன், ஆறுசாமி, லிங்கசாமி, தேவபிரகாஷ், கந்தசாமி கவுண்டர், யசோதா செல்வராஜ், நீலாம்பூர் ராமமூர்த்தி, ஜெகநாதன் உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஆன்மீக பெரியோர்கள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்று குமரகுருபர சுவாமிகளிடம் ஆசி பெற்றனர். கோவை வாய்ஸ்.